வாழ்வோம் வாழ்விப்போம். தாத்தா காலத்திலேயே நம்ம வீட்டு கப்போர்ட்ல திருக்குறள் புக் இருக்குது. எங்க தாத்தா படிப்பார். எங்க அப்பா தொட்டதே இல்ல. ஆனா திருக்குறள் நம்ம வீட்டுல இருக்குது. நம்மள்ட்ட கேட்டா திருக்குறள் தெரியாது சார், திருக்குறள் படிக்கல சார் நான். ஏன் நேரம் திருக்குறள் இருக்கா யோசிச்சு பார்த்தா, ஆமா தாத்தாவுடைய செல்ஃப்ல கப்போர்ட்ல இருக்குது. நம்ம எடுத்து பார்க்கவே இல்லையே, நமக்கு தேவையில்லைன்னு நினைச்சிட்டோம். அது தாத்தா பொருள் நினைச்சிட்டோம். சரி, நம்ம அப்பாவாவது எடுத்து படிச்சாரு, நமக்கு கொடுத்தாருன்னா கூட பரவாயில்ல. அதுவும் இல்ல. ஞானமும் இப்படிதான் இருக்குது. பெரியவங்க அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்திட்டு போயிட்டாங்க, முழுமையா சொல்லி கொடுக்கல. அதுக்கு இடையில வளர்ந்த நம்ம அப்பா அம்மா எல்லாம் அவங்க ஜெனரேஷன் அந்த பக்கம் டச் பண்ணல. அவங்க இப்பதான் எஜுகேஷன் உள்ள போறாங்க. போராடி எடுத்து வேலைக்கு படிக்கிறதே கஷ்டங்கிற மாதிரி அரியரை போட்டு வச்சிருக்கான். பெருமையா சொல்றான், எனக்கு 52 அரியர் இருக்குது. எங்க போய் சொல்றது? அரியர் 52 இருக்கான், அது பெருமையா சொல்றான். அப்ப இந்த மாதிரி போராட்டத்திலேயே அந்த உண்மை தெரியாத ஒரு அறிவீனத்திலேயும் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆரம்பத்துல குழந்தை பிறந்தவன இது ஒரு காலத்துல இருந்தது. அந்த சித்தர்கள் காலம்ங்கிற பொழுது அதுதான் பொற்காலம். மனித வாழ்வின் பொற்காலம் எதுனா சித்தர்கள் காலம். அதுக்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமா அவர்களையே நம்ம விரட்டிட்டோம், வேண்டாம் நீங்கன்னு சொல்லி. அவர்களை போல நடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அவர்களுக்கு மாற்றாக வேற வேற எதெல்லாமோ காட்டி கேட்டு நம்ம வாழ்க்கையை நீங்க தொலைச்சுக்கிட்டோம். இன்னும் ரொம்ப பண்ணும்போது அப்படி ஒரு சிஸ்டமே கிடையாது, அப்படி ஒரு லெசனே கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அதெல்லாம் ஹம்பக்குங்கிறோம். எங்க போய் சொல்றது? யோசிங்க. அதுக்குதான் நான் சொல்லுவேன், இதே மண்ணுல தான் இருந்தா ஏணி வச்சு கூட ஏறல, இங்க இருந்து உட்கார்ந்துகிட்டு மார்ஸ் இஸ் ரெட்னு. மார்ஸ் இஸ் ரெட் அது இன்னைக்கு சொல்லல, ஒரு 10,000 15,000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட சித்திரங்கள் பாடல்கள் இருக்கும். செவ்வாய் எப்படி சிகப்பாக இருக்கிறது, குரு பொன்னிறத்தில் இருக்கிறது கதிர்வீச்சு, சனி கருமையில் இருக்கிறது. எப்படி சொன்னா? போய் பார்த்தா சொன்னான். இன்னைக்காவது ராக்கெட்ல போறான், சிஸ்டத்தை அனுப்புறான், செலஸ்டியல் ஸ்பேஸ் போகுது இல்ல. பட் அன்னைக்கு இருந்த இடத்த விட்டு நகரலையே. கண்ணை பொத்திட்டு இந்த பாடி இங்க வச்சுட்டு அவன் என்ன பண்றான்? அறிவு மூலமாக பிடிக்கிறான். அவ்வளவு ஆற்றல் இருக்கதான்னு செய்தது. ஒரு வரலாற்று நிகழ்வு. இடுகாட்டு சித்தர், இடைக்காட்டு சித்தர்னு சொல்லுவாங்க. அவர் இடுகாட்டு சித்தர், இடைக்காட்டு அல்ல. அந்த இடுகாட்டு சித்தர் வாழ்கிற பொழுது அவருக்கு ஞான திசையில தெரிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு மிகப்பெரிய வறட்சி வரப்போகுது, மழையே வராது. ஒரு 12 வருஷத்துக்கு மழை இல்ல, பூமி என்னத்துக்கு ஆகும்? தண்ணி கிடையாது, சுத்தமா தண்ணி வற்றி போகும், நீரோட்டமே இருக்காது. எல்லாம் தொண்டை கணத்துக்கிட்டு அலையுங்க. பயிர் விளைச்சல்கள் ஒண்ணுமே இருக்காது, விவசாயம் இருக்காது, சாப்பாட்டுக்கெல்லாம். அப்ப இந்த மக்கள் இவ்வளவு அவஸ்தைப்பட போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணாரு? அவருக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் சொன்னார், ஒரு பெரிய வறட்சி வரப்போகுதுப்பா, மழையே இருக்காது, நம்ம இப்பமே சேவ் பண்ணி வச்சுக்கணும், தானியங்கள் எல்லாம் வீட்டுல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட எவ்வளவு நாள் சாப்பிட முடியும்? பரவாயில்ல, நம்ம பயிற்சி எடுப்போம். அதாவது ஒரு தட்டு நிறைய சாப்பிடுறத நிறுத்திட்டு ஒரு கை நிறைய சாப்பிடுவோம். அதுக்கு பிறகு தொட்டு சாப்பிட ஆரம்பிப்போம். அப்புறம் ஒவ்வொரு அரிசியா ஒரு நாளைக்கு ஒரு அரிசி தான், அப்படி நம்ம பயிற்சி எடுப்போம். பழகிட்டோம்னு சொன்னா நம்ம அந்த வறட்சியில இருந்து தாங்கலாம். ஒரு பையன் கிட்ட ஒரு அரிசி தின்னுட்டு வாழ்றத என்ன கதையா நீங்க விடுறீங்க? குருமார்கள் சித்தர்கள்லாம் ஒரு முறை சொல்வார், ஒரு முறை தான், ஏலம் போடுறதே கிடையாது. இன்னொருத்தோட கேட்டுக்க, அதுக்கு இடமே இல்லை. அந்த ஒரு தடவைக்குள்ள நீங்க கேட்ச் பண்ணிக்கணும், நமக்குதான் வருதா, என்ன வருது, அதுல என்ன இருக்குது, விழிப்போடு இருக்காதான் வள்ளலார் சொன்னார்.